ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த உலக வாழ்க்கையிலே எது எனக்கு முக்கியமானது? இந்த உலக வாழ்க்கையிலே எது எனக்கு முக்கியமானது? எல்லாருக்கும் அதிகமாக முக்கியமாக இருக்கும். அதை சொல்கிறதுக்கு நேரமில்லை ஃபாதர், லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு முக்கியமாக இருக்கின்றது. ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு இதுதான் முக்கியம் பர்டிகுலராக ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாது. லிஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஆசை யாரை விட்டது? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எதிர்பார்ப்பு. இதுதான் எனக்கு முக்கியம் 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 என்று நமக்கு அது டாட் 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 வைத்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அதை சிறிது நாம் பார்க்கின்ற போது பெற்றோர்களுக்கு எது முக்கியமாக இருக்கும்? ஃபாதர், என் வாழ்க்கையில் என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம். பிள்ளைங்களை தவிர வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. என்னுடைய சகோதரனா சகோதரியா யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைகள் தான் முக்கியம் என்று பெற்றோர்கள் கூறுவார்கள். அல்லது மணவன் கனவியை கேட்கின்ற பொழுது மனைவி, எனக்கு என்னுடைய கணவன் தான் முக்கியம். கணவனே கண்கண்ட தெய்வம் சொல்லுவாங்க. என்னுடைய கணவன் தான். மனைவி என்ன பண்ணுவாங்க? கணவன் அதேமாரி எனக்கு மனைவி தான் முக்கியம் என்று கூறுவார்கள். காதலன் என்னுடைய காதலி தான் முக்கியம் சொல்லுவாங்க. அதான் காதலுக்கு கண்ணுலன்னு சொல்லுவாங்க. அவன் சொல்கிற வார்த்தை அப்படியே கேட்டுட்டு போயிட்டே இருப்பான். என்னுடைய காதலி தான் எனக்கு முக்கியம் என்று மாறி மாறி இவர்கள் முக்கியம் என்று கூறுவார்கள். ஒரு சிலர் எனக்கு பணம் ரொம்ப முக்கியம், பொருள் ரொம்ப முக்கியம், தங்கத்தின் மீது ஆசை அதிகமாக இருக்கும், தங்கம் தான் எனக்கு முக்கியம் என்று அதை சேர்த்து கொள்ளே போவார்கள். பிள்ளைகளாவது சொந்தமாவது பந்தமாவது பீரோ லாக்கரில் எத்தினி போன கரெக்டாக இருக்குது செக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எனவே தங்கத்தின் மீது ஆசை கொண்டு தங்கத்தின் மீது அது முக்கியமாக இருப்பவர்கள். பதவி தான் எனக்கு முக்கியம், என்னுடைய பதவிக்கு முன்பாக எனக்கு எதுவுமே பெருசில்லை. அதே போன்று பொருட்கள் தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு சிலர்கள் கூறுவார்கள். எனக்கு இவை அனைத்தையுமே முக்கியம் இல்லை, ஒன்றை தவிர என்ன சொல்லுவாங்க? சோறு. ஏன்னா எனக்கு பசிக்குமே. ஒரு சில சோறு தான் எனக்கு முக்கியம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் வாழ்வதற்கு நமக்கு என்ன தான் உணவு ரொம்ப தேவைப்படுகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய உடலுக்கு முக்கியம், என்னுடைய ஆன்மாவுக்கு முக்கியம் அல்ல. என்னுடைய உடலுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு இது அனைத்தும் முக்கியமாக இருக்கின்றது. ஆனால் இதைவிட அதிகமான முக்கியமான ஒன்று இருக்கின்றது. அது எது? என்னுடைய இறைவன், என்னுடைய கடவுள் தான் எனக்கு முக்கியம். கடவுளை தவிர வேற எதுவுமே எனக்கு முக்கியமில்லை என்று என்னால் சொல்ல முடியுமா, கூற முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்களா? காண முடியுமா? எல்லாத்தையும் இழந்து கடவுளை தவிர வேறு எனக்கு எதுவுமே முக்கியமில்லை என்று சொல்பவர் இருக்கின்றார்கள் என்று விழித்தை பார்க்கின்ற பொழுது அநேக பேர் இருக்கிறார்கள். அதிலே சிறப்பாக ஆபிரகாம் தனக்கென்று வந்த முதிர்ந்த வயதில் கடவுள் அவருக்கு ஒரு மகனை கொடுக்கின்றார். தொடக்க நூல் அதிகாரம் 22 இறைவார்த்தை 1-18 பார்க்கின்ற பொழுது கடவுள் எங்களை ஆராய்கின்றார். நான் உனக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தேனே, அந்த குழந்தைய எனக்கு பலி கொடு என்று கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கணும்? என் குழந்தை தான் முக்கியம் சொல்கிறேன், நான் கொடுக்க மாட்டேன் சொல்லியிருக்கணும். அந்த வயதிலே நான் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து என்னுடைய மூதாதையர் எனக்கு அப்புறம் என்னுடைய சந்ததி பெருக்க வேண்டும் என்று அந்த ஆசை ஆபிரகாமுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய மகனை விட யார் எனக்கு முக்கியம்? கடவுள் முக்கியம் என்று தன்னுடைய ஒரே மகனை அவர் பலியிட செல்கின்றார். இதே போன்று பார்க்கின்ற பொழுது யோபு அதிகாரம் 1 இறைவார்த்தை 13-20 பார்க்கின்ற பொழுது அழகாக எடுத்து கூறுவார். நாம் என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில முக்கியம் என்று நினைக்கின்றனோ இவை அனைத்துமே யோபு என்ன பண்ணுவார்? கடவுளை தவிர வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை என்று சொல்வார். எனவே முதலில் அவருடைய புதல்வர் புதல்வியர் சாகடிக்கப்படுவார்கள், அவருடைய கால்நடைகள் அழிக்கப்படும், அவருடைய செல்வங்கள் அழிக்கப்படும், அவருடைய பணியாளர்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள், அவருடைய நண்பர்கள் அவர் இழந்து விடுவார், அவருடைய மனைவி அவரை தரக்குறைவாக பேசுவார். இவை அனைத்தும் இழந்தாலும் அவர் என்ன சொல்லுவார்? கடவுள் தான் எனக்கு முக்கியம் என்று கூறுவார். இறையேசுவில் பிரியமானவரே, இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு இறைவனை தவிர வேறு எதுவும் முக்கியமில்லை என்று இவர்கள் கருதுகின்ற பொழுது இறைவன் இவர்களை உயர்த்துகின்றார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதே போல்தான் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களை பார்க்கின்ற பொழுது அந்த 12 சீடர்களும் தன்னுடைய குடும்பம் அனைத்தையும், பதவி பொருட்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எனக்கு முக்கியம் என்று அவர்கள் முழுமையாக அவருடைய பணியை செய்கின்றார்கள்.
எனவேதான் கடவுள் முக்கியம் என்று அவர்கள் நினைக்கின்ற பொழுது இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். கடவுளுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கின்றேன் என்று சீடர்களும் இன்று வரை அனைத்து புனிதர்களும் கடவுளை தவிர இவை அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று கடவுளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது சாலமோன் தன்னுடைய தந்தை போன்று, தந்தை எப்படி கடவுளை முக்கியம் என்று கருதி என்னுடைய ஆட்சியுரிமை அனைத்தையும் இருந்தாலும் சரி, நான் தவறு செய்தாலும் சரி, நான் கடவுளுக்கு எதிராக வாழ்ந்தாலும் சரி, இறைவன் என்னை வழிநடத்துகின்றார், முதலில் கடவுளுக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுப்பேன், இறைவன் தான் என்று அவரை சாலமோன் பின்பற்றுகின்றார். எனவே கடவுளுக்கு என்று ஒரு இருப்பிடத்தை சாலமோன் உருவாக்குகின்றார். எனவே தான் அந்த ஆலயத்தை உருவாக்குகின்றார். எனவே தான் இறைவார்த்தை கூறுகின்றது, அந்த ஆலயத்தில் உள்ளோர் அனைவருக்கும் மாட்சியும் ஆசீர்வாதமும் முழுவதும் நிரம்பிற்று என்று கூறுகின்றார். எனவே சாலமோனும் கடவுளுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்கின்றார். எனவே என்ற நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய முக்கியத்துவத்தை நோயாளிகளும் இறை மக்களும் புரிந்து கொள்கின்றார்கள். அவருடைய ஆடையை தொட்டால் நான் குணமடைவேன், என்னுடைய குடும்பமோ எதுவோ என்ன பொருளோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் உண்டேனா குடித்தானோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் இயேசு கிறிஸ்துடைய ஆடையை தொடுவதற்கு எனக்கு அனுமதியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானவர். எனவே அவர் தொடுகின்ற பொழுது நான் நலமடைவேன் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். எனவே அவருடைய நம்பிக்கையானது அங்கு நிறைவேறுகின்றது. எனவே இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்கள் குணமடைந்தார் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே கடவுளை முக்கியமாக கருதுகின்ற பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள், அவர்கள் நலன்கள் நிரப்பப்படுகிறார்கள், அவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கப்படுகின்றது என்பதுதான் இறைவார்த்தை நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது. எனவேதான் இன்று நாம் புனிதராக கொண்டாடும் அகத்தா அவர்களும் கடவுள் தான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியம் என்று கருதுகின்றார். எனவே அவருடைய மன்றாட்டு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? எல்லாம் வல்ல இறைவா, என்னிடம் இருப்பது அனைத்தையும் நீ எடுத்துக்கொள், என்னுடைய அழகோ, என்னுடைய செல்வமோ, என்னுடைய குடும்பமோ அனைத்தையும் எடுத்துக்கொள், என்னுடைய ஆன்மாவை தவிர நான் உமக்கு சொந்தமானவன், நான் உம்மோடு இருக்க வேண்டும் என்று புனித ஆகத்தா அவர்கள் இறைவனை மன்றாடுகின்றார். எனவேதான் ஆகத்தா அவர்கள் மிகவும் அழகாக இருக்கின்றார். எனவே அவரை அடைய வேண்டும் என்று பலர் ஆசைப்படுகின்றார்கள். எனவே குவன்சி என்பவர் ஆகத்தா மீது பற்றுக்கொள்கின்றார், பற்றுக்கொண்டு அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அப்படி ஆசைப்படுகின்ற போது அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவருக்கு கடவுள் தான் முக்கியமாக கருதுகின்றார். எனவே அவருக்கு பல துன்பங்கள் கொடுக்கப்படுகின்றது. எனவே கிறிஸ்துவர் அந்த காலகட்டத்திலே கிறிஸ்துவர்களாக யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்கள் சித்திரவதத்திற்குள் அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். எனவே அவர்கள் துன்பங்கள் கொடுக்கப்படுகின்றது. எனவே அவரை அவர் காட்டி கொடுக்கின்றார். இவர் கிறிஸ்துவை வணங்குகின்றார், கிறிஸ்துவை வழிபடுகின்றார். எனவே இவரை தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறுகின்ற பொழுது அவர் ஏற்றுக்கொள்கின்றார். எனவே அவருடைய உறுப்புகளானது அறுக்கப்படுகின்றது, அறுத்து அவர்களுக்கு துன்பம் கொடுக்கப்படுகின்றது. இருந்தாலும் கடவுளின் பொருட்டு நான் அனைத்தையும் இழக்க தயாராக இருக்கின்றேன் என்று அவர் முன் வருகின்றார். அவர் விபச்சார கூடத்திலே அனுப்பப்படுகின்றார், அவர்கள் மத்தியிலே வாழ வேண்டும் என்று சித்திரவதைப்படுத்தப்படுகின்றார். இருந்தாலும் அவருடைய மனதை மாற்றிக்கொள்ளவில்லை. எனக்கு துன்பம் வந்தாலும் சரி, இறைவன் தான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒருவர், அவருக்காக தான் என்னுடைய வாழ்க்கை அனைத்தும் என்று சமர்ப்பிக்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்கள், இப்படிப்பட்டவர்களாக வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்பதான் கூறுகின்றது. எப்படி இறைவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, கடவுள் முக்கியம் என்று கருதுகின்ற பொழுது அவரை ஆசீர்வதித்து இந்த உலகம் முழுவதும் விண்மீனை போன்று உன்னுடைய இனம் பெருக செய்வன் என்று இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். யோபு அனைத்தையும் இழந்து நான் கடவுள் தான் எனக்கு முக்கியம் என்று கருதுகின்ற பொழுது இரட்டிப்பாக இறைவன் அவருக்கு கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே தாவீதும் சாலமோனும் இறைவனுக்கு ஏற்றவாறு வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆசீர்வதிக்கின்றார், அவருடைய சீடர்களையும் ஆசீர்வதிக்கின்றார். அதே போன்றுதான் இன்று புனிதராக நாம் கொண்டாடுகின்ற ஆகத்தா அவர்களையும் ஆசீர்வதிக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் முக்கியம் என்று கருதுகின்ற பொழுது இறைவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்பதான் இறைவார்த்தை கூறுகின்றது. எனவே எப்படிப்பட்ட நிலைமையில் நான் வாழப்போகின்றேன்? இறைவனை ஏற்று இறைவனை என்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு இந்த உலக பொருட்கள் மீது நான் ஆசை கொள்ளாமல் இவை அனைத்தையும் நான் இழந்தாலும் கடவுள் மீது நான் பற்றுக்கொள்கின்ற பொழுது, இந்த ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது எப்படி இன்றைய முதல் வாசகத்திலே ஆலயத்தில் உள்ளவர் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்களோ, எப்படி ஆசீரானது நிரம்பப்பட்டதோ, அதே போன்று எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இறைவன் ஆசீர்வதிப்பார். இறைவனுக்காக நான் இழக்கின்ற பொழுது அதைவிட அதிகமாக இறைவன் கொடுப்பார் என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது. எனவே எந்த துன்பம் வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, நான் இறைவனை என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக கருதுகின்ற பொழுது இவருடைய அருளை பெற்றுக்கொள்வேன் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. அத்தகைய நம்பிக்கையுள்ளவராக நாம் வாழ்வோம், இவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.